அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு மயான தாந்திரிக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ருத்ரகாளி மாந்திரீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அதர்வன பிரயோக முறை, சரிங்களா? இந்த அதர்வன பிரயோக முறையில் உள்ள ஓலைச்சுவடிகள் எல்லாம் எங்களுடைய குருமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கருப்பு துணியை வச்சு சுருட்டி வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம அந்த சுவடிகளை படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம கேட்டப்ப அதற்கு குரு சொல்லிய வார்த்தை பார்த்திங்கன்னா, இதை நீ படிச்சுக்கிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, இது தவறான கையில் போய் சிக்கிருச்சு அப்படின்னா, இதனால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலேயே இந்த ஓலைச்சுவடிகளை பார்த்திங்கன்னா பரம்பரையாக இதை பாதுகாக்கப்பட்டு வருகிறது, சரிங்களா? இந்த அதர்வன மாந்திரிக ஓலைச்சுவடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கையில் கிடச்சிடாது. இது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு பிரயோகம் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. யாரும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிக்க வேணாம், சரிங்களா? இந்த அதர்வன மாந்திரிக சுவடியில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இதை யாரும் பிரயோகம் பண்ண வேண்டாம். உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால தொந்தரவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எதிரிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். அதை தவிர்த்துட்டு சின்ன சின்ன விஷயத்திற்காக இதை அவங்க மேலே பிரயோகம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த பிரயோக முறையை நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் மறைச்சி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்படிலாம் சுவடிகளில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த பிரயோக முறையை எதிரியோடைய உருவ பொம்மை போல் என்ன செய்யணும் அப்படின்னா, மயான சாம்பலில் நம்ம செஞ்சுக்கணும். இந்த மயான சாம்பல் பார்த்திங்கன்னா துர்மரணம் அடைஞ்ச ஒரு உடலை எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் இருந்து தான் இந்த பொம்மையை நம்ம செய்யணும், சரிங்களா? இந்த துர்மரணம் அடைஞ்ச ஆன்மா எரிக்கிற மேடை பார்த்து எடுத்து இந்த சாம்பலை எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்குன்னு இந்த பூஜை கட்டுங்க போய் மயானத்தில், சரிங்களா? அதாவது மயானத்தில் தெற்கு திசையை பார்த்து ஒரு வாழை இலையில் நீங்கள் என்ன செய்யணும், மயான சாம்பலை கொட்டி ஒரு கருப்பு கோழி பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த மயான சாம்பலில் ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் உங்களுடைய எதிரி பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவ பொம்மை போலையும், ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் உருவ பொம்மை போலையும் செஞ்சு அந்த உருவத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சக்கரம் இருக்குது, சரிங்களா? இது இப்போ அதர்வன மாந்திரிக சுவடியில் இதுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதற்கு மந்திர உரு கொடுத்து இதை சுருட்டி அந்த பொம்மையுடைய நெஞ்சில் பிதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா, பிதைச்சி வச்சுட்டு சிவந்த பூக்களை கொண்டு கருங்கோழி பலிகுட்ட உதிரத்தை தொட்டு அந்த அரளிப்பூவை அந்த உதிரத்தை தொட்டு நீங்கள் அந்த பொம்மை மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மந்திரத்தை சொல்லி அந்த பொம்மையை அர்ச்சனை பண்ணணும். அந்த பொம்மை என்னது, உங்களுடைய எதிரி போல் பாவனை பண்ணி நம்ம உருவம் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த எதிரிக்கு நம்ம அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த உருவ பொம்மையை அப்படியே மயானத்தில் வச்சு, சரிங்களா, தெற்கு திசையில் வச்சு எரிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எதிரிக்கு 21 நாளைக்குள்ளாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் மரணம்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுதான், சரிங்களா, அதர்வன மாந்திரிக சூடியில் இருக்கக்கூடிய ஒரு அதர்வன எதிரி அழிக்கக்கூடிய பிரயோக முறை. இதில் ஒரு சில விஷயங்களை நான் மறைச்சி தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால தொந்தரவு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் கர்ப்பிணி பெண்கள் மீதும் சிறு குழந்தைகள் மீதும் தவறுகளை செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீதும் இதை பிரயோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதர்வன பிரயோக முறைகள். இந்த அதர்வன பிரயோக முறைகளை எல்லாத்தையுமே நம்ம வீடியோ பதிவில் ஓப்பனாக சொல்லிட முடியாது. இது மாதிரிலாம் அதர்வன பிரயோக முறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.